சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. தயாநிதி மாறனை கைது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ட்விட்டெல்லாம் போட்டிருந்தீங்க. என்ன காரணம்? பிரதமரை கேடி என்று சொல்லியிருக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் கடந்த 3 வருடங்களில் பார்த்துருக்கோம். இதே முதல்வர் ஸ்டாலினை இப்படி பேசிவிட்டு அடுத்த நிமிஷம் யாராவது கைது பண்ணாத இருப்பாங்களா? சவுக்கு சங்கர் எதுக்கு கைது பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? எதை வேணாலும் பேசலாமா? அமைச்சர்களை, நிதி அமைச்சரை வந்துச்சு போச்சு, என்ன அது? டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணி இன்னைக்கு வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் அவர் கேடியா? முதலமைச்சர் ஸ்டாலின் நேரம் அவருடைய கைதை உத்தரவிட்டிருக்க வேண்டும். இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த மத்திய பட்ஜெட்டில் பெருசாக நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தமிழகத்தையும் சாரும் என்பதுதான் தெளிவான நேரான பொருள். அதை விடுத்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? முதல்வர் ஒன்று சொல்லிட்டாலே அவர் சொல்கிறது தான் சரின்ற ஒரு மனப்பான்மைங்கிற மாதிரி யூடியூப்பு ஆங்கர்ஸுக்கெல்லாம் இருக்குது. நான் மத்திய அரசோட இணக்கத்தோடு இருங்கலாம் சொல்ல, ஒழுங்காக தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்காமல் முறையாக அரசு ஆட்சி புரியுங்கள்னு சொல்கிறேன். திருக்குறளை கோட் பண்ணல, நிதிநிலையிலையும் தமிழ்நாட்டு சம்பந்தமா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின், செல்வ பெருந்தகை, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே சொல்றாங்க. திருக்குறள் ஔவையார்லாம் சொன்னா, திருக்குறளையும் ஔவையார் சொன்னா போதுமா? பேசின போது என்ன சொன்னீங்கன்னு யோசனை பண்ணி இல்ல, அப்படிலாம் பேசினா ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சு பாஜக அப்படி பேசுறீங்க. உங்களுக்கு புரியுதா? இதை புரியாத மாதிரி நினைக்கிறீங்க. பேசாம விட்டுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருந்திருக்குமா? என்ன நீங்க நினைச்சீங்க? என்ன நடக்காம போயிடுச்சு? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. அதெல்லாம் பேசுறதுக்கு துப்பு இல்லைங்க. இல்லை, அப்போ சிறப்பான பட்ஜெட் இந்த அரசாங்கத்தால் போடப்பட்டிருக்கு அப்படியா? நீங்கள் ஜால்ரா அடிக்கலாம் திமுகவுக்கு, ஆனால் இப்படிலாம் அடிக்காதீங்க. 2047 இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. இப்போ இருக்க மக்கள்லாம் நான் இப்போ வாழணுமே கவலைப்படுறேன். பேசுகிறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹராயன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு மத்திய நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட் ஒதுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முதல்வர் தொடங்கி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை நிதிநிலை அறிக்கையில் அப்படின்னு சொன்னால், நிதிநிலை அறிக்கை என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் அது குறித்து பேசுகிறார்கள்னு பொருள். ஒரு நிதிநிலை அறிக்கை, ஒரு நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது ஒவ்வொரு தனி மனிதர்களை கொண்டு போய் சேரும். அது கூட தெரியாதவர்கள் தான், அது கூட புரியாதவர்கள் தான், அல்லது எல்லாவற்றிலும் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மலிவான அரசியலை செய்பவர்கள் தான் இது போன்று பேசுவார்கள். யாராவது அப்படி பேசியிருந்தால் அவர்கள் வேண்டுமென்றே பேசுகிறார்கள், அல்லது தெரியாமல் பேசுகிறார்கள், அல்லது புரியாமல் பேசுகிறார்கள். நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள். ஓகே, தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த மத்திய பட்ஜெட்டில் பெருசாக நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? மத்திய பட்ஜெட்டை கேட்குறவங்க எல்லாருக்குமே கட்டமைப்புகள், பெண்கள் நலன், இளைஞர் நலன், ஏழைகளுடைய நலன், மாணவருடைய நலன், வேலை வாய்ப்பு, இப்படி எல்லா துறைகளுக்கும் எல்லோருக்கும் எல்லாமே எல்லோருக்கும் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது. யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தமிழகத்தையும் சாரும் என்பது தான் தெளிவான நேரான பொருள். அதை விடுத்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க, திருவள்ளிக்கேணியில் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, விருகம்பாக்கத்தில் இருக்கிற என்ன கொடுத்தீங்கன்னா கேட்க முடியாது. விருதுநகரில் என்ன கொடுத்தீங்க, கன்னியாகுமரியில் அப்படிலாம் கேட்க முடியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் 145 கோடி இந்தியர்களுக்கும் உரித்தானது இந்த நிதிநிலை அறிக்கை. அதான் 145 கோடி மக்களுக்குமான ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாரு? நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 6 முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்டேன். மெட்ரோ சம்மந்தமாக கேட்டேன், சாலை மேம்பாட்டு சம்மந்தமாக கேட்டேன்,
அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி பிரதமர் மோடிக்கு, நிர்மலா சீதாராமனுக்குலாம் சொல்லியிருந்தேன். அதை பற்றிலாம் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி மாநில முதல்வராக மக்களுக்காக கேட்பதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் வந்து தப்பாக கேட்பது? என்ன பிரச்சனைன்னா, ஏதோ முதல்வர் ஒன்று சொல்லிட்டாலே அவர் சொல்கிறது தான் சரின்ற ஒரு மனப்பான்மைங்கிற மாதிரி யூடியூப்பு ஊடக அது என்ன சொல்லுவீங்க ஆங்கர்ஸுக்கெல்லாம் இருக்குது. அது அப்படி கிடையாது. முதல்வர் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், அவருக்கு அதற்கான உரிமை இருக்குது. சார், முதல்வருங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தானே சார்? பாருங்களேன், முதல்வர் எதை வேண்டாமலும் கேட்கலாம்னு நீங்களே எதுவும் பேசாது. நான் என்ன சொன்னேன், உரிமை இருக்குன்னு தானே சொல்கிறேன், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் நான் இப்படி தான் பேசுவேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா, நீங்கள் ப்ரீ கன்சீவ்டாகவே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிட்டு நீங்கள் பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுங்க. முதல்வர் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு அரசோ அல்லது ஒரு அலுவலகமோ அல்லது குடும்பமோ இந்த செலவு இதற்காக நடக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்த செலவு இதற்காக நடந்தது, மேலும் இதற்கான செலவு வேண்டும் என்று கேட்க வேண்டும். இதுதான் சிஸ்டம். அப்போது இருக்கிற அந்த நிதியினுடைய அளவிற்குள்ளாக எதை ஒதுக்க முடியுமோ அதை ஒதுக்குவார்கள். இல்லை என்றால் அடுத்த நிதிநிலைகள் ஒதுக்குவாங்க. இவ்வளோதான் விஷயமே. மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். சென்னை மெட்ரோ ரயில் 2 இது இவங்க சொல்கிற மாதிரி 50-50க்கெலாம் ஒப்புக்கொள்ளவில்லை. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு ஒரு கிராண்ட் உண்டு, 10% அல்லது 15%. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த பிறகுதான் பணிகளை துவங்க வேண்டும். ஒவ்வொரு பணிகளுக்கும் இப்போ மெட்ரோ சென்னை ஃபேஸ் 2 அலகு 2 அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான விரிவான திட்ட அறிக்கை அனுப்ப வேண்டும். முதல்ல விரிவான திட்ட அறிவிக்க அனுப்பிச்சு விட்டு அதன் பிறகு அதில் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி சென்னை மெட்ரோ அலகு 2னுடைய பப்ளிக் டொமைனில் போய் பாருங்கள், வெப்சைட்டில் தெளிவாக சொல்லு, இது ஒரு ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்டு. மத்திய அரசு இதுவரையிலும் இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. இல்லை சார், 2021 இல்லை நான் சொல்லிடுறேன், இல்லை நான் பேப்பரில் படிச்சதான் இல்லை, 2021 மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த நபர்களால் இது வந்து துவக்கப்பட்டது. முதல்ல மற்றவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுங்க. ஏதோ அரசாங்கம் மாநில அரசாங்கம் சொல்கிறது தான் சரின்ற அந்த ஆங்கிள்லே போகாது. இல்லை சார், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன தகவலை சொல்லுதோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு தேதியில் இந்த நிமிஷத்தில் நான் வேணும்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பப்ளிக் டொமைனில் என்ன எழுதிருக்குது, சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எடுத்து பாருங்கள், உங்கள் மொபைலில் பாருங்கள் என்ன எழுதிருக்குன்னு பாருங்கள். ஜிகாவுனுடைய லோன் தான் மேக்சிமம். மத்திய அமைச்சரவை இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை. ஏன் ஒப்புதல் அளிக்கவில்லை? பல காரணங்களை சொல்லியிருக்கு. அந்த காரணங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறீங்க? அதையெல்லாம் சொல்லுங்கள். அதையெல்லாம் சொல்லாத இவங்க நிதியே கொடுக்கவே இல்லை, உங்களுக்கு இன்னும் அனுமதியே கொடுக்கல, அதுக்குள்ளே நீங்கள் வந்து நிதி கொடுக்கவில்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன் அனுமதி கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் பேசுங்கள். யாரிடம்? மத்திய அரசாங்கத்தோடு பேசும். சென்னை மெட்ரோ அலகு 2 என்பது மிக சிறந்தது, நானே அதை வரவேற்கிறேன். ஆனால் எதை செய்தாலும் திருந்த செய்ய வேண்டும். மத்திய அரசுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது மாதிரி தான் செய்யணும். நீங்கள் அதை விட்டுட்டு நான் கேட்டால் நீ கொடுத்தாகணுன்றதெல்லாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எதை வேணாலும் சொல்லலாமே. நாளைக்கு கர்நாடகாவில் எங்களுக்கு ஒரு 50,000 கோடி கொடு, மெட்ரோ எனக்கு ஒதுக்குறேன் அப்படின்னு, அது எதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் முறைப்படி கையாண்டிருக்கிறீர்களா? ஏன் மத்திய அமைச்சரவை இன்னும் ஒப்புதல் கொடுக்கவில்லை? பிரதமரே கூட இது குறித்து பேசியிருக்கிறார், இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதற்குண்டான வழிவகைகளை, அந்த சட்டத்திட்டங்களை சரியாக அணுகியிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பாருங்கள். இல்லை, சரியாக வந்து அதை அப்ரோச் பண்ணல, சரியாக அவங்க நடைமுறையை கடைபிடிக்கல, அதனால வந்து இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இது வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா அது முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும், மற்ற அமைச்சருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. இதெல்லாம் நாடக அரசியல் தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ உங்களுக்கு நான் தமிழில் தானே சொன்னேன். இந்த வெப்சைட்டில் இணையதளத்தில் மெட்ரோ ஃபேஸ்டில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். வி ஆர் yet to receive கேபினட்ஸ் அப்ரூவல். இவ்வளோதாங்க விஷயம். நான் சொல்ல அதில் எழுதியிருக்குது. பப்ளிக் டொமைன், நானும் சங்கரோ செஞ்சதில்லை, அரசாங்கத்தினுடைய பாருங்கள். இல்லை, இது மக்கள் முன்னாடி தோன்றி மத்திய அரசாங்கம் இப்படி பண்ணிருச்சு மாதிரி யூடியூப்பு இந்த மாதிரி டிவியில் தினந்தோறும் வேணுமுன்னே பொய் சொல்லி ஏமாற்றி நீட்டு தேர்வை எப்படி பொய் சொல்லி மோசடி செய்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இது. இப்போது மதுரையில் நம்ம பார்த்தோம், மதுரையில் ஒரு 9 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? சென்ற வருடம் 12ஆம் வகுப்பு தேர்வில் விடைத்தாளை மாற்றிட்டாங்கட்டு. அப்போ 2023 12வது வகுப்பு தேர்வை மறுபடியும் நடத்தலாமா? எக்ஸாமினேஷன் கேட்கலாமா? மறுதேர்வு அது எப்படி நியாயமாக இருக்கும்? அப்போ எப்படி நீட் தேர்வில் கேட்டீங்க? எங்கேயோ ராஜஸ்தானில் ஒரு கேள்வித்தாளில் முறைகேடு நடந்துச்சுன்னு இந்தியா முழுக்க வையே, அதனால் நீட் தேர்வை ரத்து பண்ணுனீங்களே, 12வது வகுப்பு தேர்வை ரத்து பண்ணுறீங்களா?
ரத்து பண்ணுவாங்களா? கொள்கை முடிவு எடுப்பாங்களா? இல்ல சார், ஒரு சில கொஞ்சமாவது நான் இடங்கள்ல சொல்றது நடக்கிறது எப்படி புரிஞ்சுங்க. சார் எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்க முடியும்? அப்ப நீட் தேர்வுல ஒவ்வொரு முறையும் இல்ல, அப்படி இப்ப இந்தியா நடந்துச்சா? ஃபுல்லா நடக்குதுன்னு தானே வந்து எங்க எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இல்லையே? நாடாளுமன்றத்துல இது பேசவே மாறி கோர்ட் இருக்குல்ல. இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்புறமா ம். நீங்க மீடியா சொல்றதுதான் ஜட்ஜ்மெண்டா? இல்ல, மீடியா சொல்ற ஜட்ஜ்மென்ட்ல எம்பிக்கள் உச்சநீதிமன்றம் பேசுறாங்கல்ல, ராகுல் காந்தி பேசுறாருல. அப்போ எம்பிக்கள் வந்து நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? நீதிமன்ற கவனத்துக்கு உச்ச போய் நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு படிச்சீங்களா இல்லையா? நீட்டு தேர்வை மறுதேர்வு நடத்த தேவையில்லை, இது முழுக்க முழுக்க நடந்ததாக சொல்ல முடியாது, ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. இதான் சாராம்சம். ஆமா, மதுரையில் நடந்துச்சு. நீங்கள் என்ன கேட்குறீங்க? ராஜஸ்தானில் நடந்ததுக்கு இந்தியா முழுக்க மறுதேர்வு நடத்தணும்னு கேட்டிங்களா? இப்போ நான் சொல்கிறேன், மதுரையில் நடந்ததுக்கு தமிழ்நாடு முழுக்க மறுதேர்வு நடத்துங்க, இல்லைன்னா 12ஆம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யுங்க. நல்லா இருக்குமா பேசுனா? என்ன பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்றது உணர்ந்து பேசுகிறோம். எதை எடுத்தாலும் குழப்பம் ஏற்படுத்தி பதட்டத்தை உருவாக்கி என்ன சாதிக்க போகிறீங்க? நான் மத்திய அரசோட இணக்கத்தோடு இருங்கலாம் சொல்ல, ஒழுங்காக தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்காமல் முறையாக அரசு ஆட்சி புரியுங்கள்னு சொல்கிறோம். இவ்வளோதான். இல்ல, இப்போ 40க்கு 40 இடத்துலயும் திமுக சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக பழி வாங்கறதுக்காகவே நீங்க வந்து தமிழ்நாட்டை வந்து புறக்கணிச்சிருக்கீங்க, வஞ்சிக்கிறீங்க. புரியலையாங்க நான் சொல்கிறது? இங்கே நம்ம 4 பேர் இருக்கிறோம். 4 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா இவருக்கு கொடுக்குறேன்னு ஏன் சொல்லணும்னு கேட்பீங்களா? ஏதாவது அறிவு இருக்குமா அந்த மாதிரி நம்ம கேட்டாக்கா? 4 பேர் இருக்கிறோம், 4 பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து வச்சாச்சு. எனக்கு இருக்குதுன்னு சொல்லியே நீங்கள் 4 பேர் தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு அறிவான செயலாக இருக்குமா? அவ்வளோதான். இது திருக்குறளை வந்து கோட் பண்ணல, நிதிநிலையிலையும் வந்து தமிழ்நாட்டு சம்பந்தமா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆமாங்க. ஸ்டாலின், செல்வ பெருந்தகை, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே சொல்றாங்க. திருக்குறள் ஔவையார்லாம் சொன்னா, திருக்குறளையும் ஔவையார் சொன்னா போதுமா? அது சொன்னால் நீங்கள் தமிழ் மீது காதல் வந்துருமா உங்களுக்கு? கேட்டாங்களா இல்லையா? இவங்களுக்கு திருக்குறள் தெரியாது, ஔவையார் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, கல்லுண்ணாமை, இன்னும் நிறைய குறள் இருக்குது. இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கோட் பண்ணி வந்து பட்ஜெட்லயோ அல்லது வேறு இடங்கள்லயே பேசினாங்க. இந்த முறை பேசுறாங்க. அப்ப அந்த தோல்வி தான் காரணம். மாதிரி பேசணும். நீங்க என்ன சட்டம் இருக்குதா? பேசணும் போது என்ன சொன்னீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. இல்ல, அப்படிலாம் வந்து பேசினா ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சு பாஜக அப்படி பேசுறீங்க. உங்களுக்கு புரியுதா? இல்லை புரியாத மாதிரி நினைக்கிறீங்களா? பேசுனா என்ன, பேசலன்னா என்ன சொல்லுங்க. இல்ல, அப்ப நீங்க பேசியிருக்கீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறாங்க. இல்ல சார், நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப பேசியிருக்கீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும். பேசாம விட்டுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருந்திருக்குமா? என்ன நீங்க நினைச்சீங்க, என்ன நடக்காம போயிடுச்சு? ஒரு வேண்டும் என்றே ஏதோ ஒரு சில விஷயங்களை, எது முக்கியம், தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் டெய்லி ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து போய் நடு ரோட்டில் எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. அதெல்லாம் பேசுகிறதுக்கு துப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான மீடியாக்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ அதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாததுனால நீங்கள் ஏன் தமிழில் பேசலை, நீங்கள் ஏன் தமிழை புகழலை, இந்த மாதிரி கேள்வியே தவறானது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் பைத்தியக்காரத்தனமான கேள்வியாக இருக்குது. நானும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன், 4 நாள் இதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாட்டில் டெய்லி போய் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கூலிப்படையை வச்சு அயோக்கியத்தில் நடந்துகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். அதை விட்டுட்டு அவர் ஏன் இப்படி பேசலை, இவர் ஏன் இப்படி பேசலை, தமிழ்நாட்டை பற்றி எங்கேயுமே இவர் சொல்லிட்டாரா? நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டத்தை விட்டுருக்கிறாரு, எத்தனை ஊர் விட்ருக்காரு? நான் அடையாறில் இருக்கிறேன், அடையாறுன்ற பேரே வரலையே, என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் சொன்னால் நல்லா இருக்குமாங்க? கொஞ்சம் கூட விவரம் இல்லாதையே பேசுவாங்க. ஒரு பட்ஜெட்னா என்னென்னு புரியாதவங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட். சவுத்துக்கிட்ட பேசுறது ஒன்று தான், அவங்கள்ட்ட பேசுறது ஒன்று தான். இல்லை, அப்போ சிறப்பான பட்ஜெட் வந்து இந்த அரசாங்கத்தால் போடப்பட்டிருக்கு அப்படியா? 100%. நான் தான் உங்களுக்கு ஒரே 4 வார்த்தையில் சொல்லிட்டேன். இல்லை சார், நீங்கள் 2047 இல்லை 2047 இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. இப்போ இருக்க மக்கள்லாம் நான் இப்போ வாழணுமேன்னு கவலைப்படுறேன். பேசுகிறேங்க. உங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு ஒரு வேலைக்கு சங்கருக்கு சாப்பாடு போடணும்னு அவங்கள வளர்த்தாங்க. என் பையன் சங்கர் 25 வருஷம் கழிச்சு நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், நல்லா வீடு கட்டணும், அப்படி தானே வளர்த்தாங்க. அதுக்கு தானே சாப்பாடு போட்டாங்க. அவ்வளோதான். புரியல? இப்போ புரியுதுல்ல நான் சொல்கிறது உங்களுக்கு? உங்கள் எதிர்காலத்துக்கு உங்கள் அப்பா அம்மா சார் அது வரைக்கும் நான் இருக்கணும்ல சார். என்ன புரியாது பேசுகிறீங்க? உங்கள் அப்பா அம்மாவுடைய விஷன் என்னங்க? இன்றைக்கி வந்து மணி 11 ஆச்சு, இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு சங்கருக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், அவன் எப்படி போனால் எனக்கு என்ன கவலைன்னுட்டுருவாங்களா? இல்லை, என் பையன் அவன் பசங்களோட எப்படி வாழணுமோ அதுக்கு தான் அவங்க அப்பா உழைச்சார். அப்படி தான் உழைப்பாங்க. இல்லை, என் வீட்டுக்கு நான் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வருவேன்னு இருக்கிறாங்க பாருங்கள், ஊழல் லஞ்சம். அவங்க இதையெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு எதிர்காலத்தை பற்றியே பேசக்கூடாது, அடுத்த தலைமுறை பற்றியே நான் பேசக்கூடாது, அவங்க அடுத்த தலைமுறை நாசமாக போனால் போகட்டும், வீணாக போகட்டும், நீட்டு தேர்வு வச்சா
தனியார் கல்லூரிகளுக்கு வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தனக்கு காசு வர்றதுலேயே குறியாக இருக்காங்க பாருங்கள். அவங்க தான் நீட்டு தேர்வை எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பட்ஜெட்டு எதிர்ப்பாங்க. இல்லை, நான் விஷனை வந்து கேள்வி எழுப்பல. ஆனால் அன்றாட காட்சிகள் வந்து இதனால கேள்வி எழுப்பணும் பாதிக்கப்படுறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் கேள்வி எழுப்பலன்னு சொன்னாலே இந்த கேள்வி என்கிட்ட வரக்கூடாது. நீங்கள் கேள்வி எழுப்பலன்றீங்க, அப்போ நீங்கள் அதை ஒத்துக்கிறேன்னு இல்லை. விஷன் ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா தினமும் வந்து மக்கள் வந்து தான் சரியில்லைன்றீங்க. ஆமாம், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அதே மாதிரி அறிவிப்புகள் சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்டது வரல. என்ன அறிவிப்புகள்? அதான் முதலமைச்சர் சொன்னதே நான் சொல்றேன், வேற ஒன்றும் புதுசாக கேட்கல. முதலமைச்சர் சொன்னது இதை விட தெளிவாக உங்களுக்கு வேற யாராலும் பதில் சொல்ல முடியாது. இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல சில விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டுச்சு, அது நடக்கல. இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்லாம் என்ன உண்டோ அதுக்குள்ளான எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. வேற என்ன சொல்லுங்க? இல்ல, அப்ப தமிழ்நாட்டு மக்களும் இந்த பட்ஜெட்னால அவங்களுக்கும் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமா இந்த நிதிநிலை அறிக்கையினால பயனடைய போகிறார்கள். எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. தொழில்துறை ரீதியாக பல்வேறு சலுகைகள் தொழிற்சாலைகளுக்கு, அந்த தொழிற்சாலைகள் அமைந்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், முதலீடுகள் வரும், கட்டமைப்புகள் மிகப்பெரிய நகரங்களை உருவாக்கும், தொழில் நகரங்களை உருவாக்கும் என்பது உட்பட பல்வேறு கட்டமைப்பு குறித்த பல்வேறு விஷயங்கள். இது பொருளாதாரம் சார்ந்த ஒரு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாடு ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், உற்பத்தி மாநிலம், அதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்போது தொழில் வளர்ந்தால் வேலை வாய்ப்புகள் எங்கே பெருகும்? ஏன் பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்குது? இது உற்பத்தி மாநிலம் என்பதால் அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்போ உதாரணத்துக்கு 1 கோடி பேருக்கு வந்து தனியார் தொழிற்சாலைகள் உட்பட வேலை வாய்ப்புகள் உருவாக்கி ஸ்ட்ரைப்பன் கொடுக்க போகுது அரசாங்கம். அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தானே அதனால் பயனடைய போகிறாங்க. நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் நுகர்வு சக்தி அதிகரித்திருக்கிறது காரணம் என்ன? தமிழ்நாட்டில் அதிகமான நுகர்வு அதிகரித்திருக்கிறது என்பது தான் உண்மை. நாம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எந்த ஒரு திட்டங்கள் ஆனாலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிகமாக பயன்படுறது யார்? 100 நாள் வேலை திட்டத்தில் எதுக்காக? கிராமப்புறத்துக்கு. கரெக்டா? இல்லை, அதுலேயே நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா? யார் இல்லீகலாக நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? அரசாங்கம் தான் காரணம். எந்த அரசாங்கம்? இந்த அரசாங்கம் இம்ப்ளிமெண்டேஷனை இப்போ வாட்ச் பண்ணக்கூடிய இடத்துல எல்லா அரசாங்கம் தான் இருக்குது. மத்திய மாநில எல்லா அரசாங்கம் தான் இருக்குது. நீங்கள் ஜால்ரா அடிக்கலாம் திமுகவுக்கு, ஆனால் இப்படிலாம் அடிக்காதீங்க. இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன? யார் செய்யணும்? தமிழ்நாட்டில் நடந்தால் அவ்வளோதான். அவங்க தான். மற்ற மாநிலம் அந்த மாநிலம் எப்படி தெரிஞ்சு? பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலே அதுதான். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் இல்லீகல் நடக்குதுன்ட்டு? மத்திய அரசாங்கம் வாட்ச் பண்ண. தமிழ்நாடு மட்டும் சொல்ல சார், இந்தியா ஃபுல்லாக அது நடக்குது. தமிழ்நாட்டை பற்றியே பேசுங்க. எல்லாத்துலையும் நடந்தால் எங்கேயும் நடக்கணுமா? இல்லை, அதை மானிட்டர் பண்ணக்கூடிய இடத்துல. அதனால தான் உங்களுக்கு தெரியுது. மத்திய அமைச்சகம் இருக்குல்ல, உங்களுக்கு புரியலையா? அதனால தான் உங்களுக்கு தெரியுது. இல்லை, அப்போ ஆக்ஷன் எடுத்துட வேண்டியது. யார் துறை ரீதியாக அதிகாரியோ, யார் அமைச்சரோ, யார் போக்கோ நீங்கள் தூக்கி 45 லட்சம் பேர் இங்கே விவசாயிகள் கௌரவ நிதி, கிசான் சம்மான் யோஜனா படிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்க? 25 லட்சம் கூட இல்லை. ஏன்? ஃப்ராடு, போலியா. இங்கே இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார்? ஸ்டேட் கவர்மெண்ட். போலியாக வந்ததுனால நீக்கிட்டாங்க. இது யார் பண்ணது? யார் செஞ்சது? தமிழ்நாட்டில் ஃப்ராடு பண்ணதுனால நீங்கள் சொன்ன மத்திய அரசு நீங்கள் சொன்னபடியே கண்காணித்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பூரா ஃப்ராடு நடந்துருக்குதுன்ற அதை விட்டு மத்திய அரசு சும்மா மத்திய அரசு இந்த 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 பூச்சாண்டி வேலையெல்லாம் இங்கே இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பீகாரை விட அதிக பயனாளிகள் தமிழ்நாட்டில். முத்ரா யோஜனா தமிழ்நாட்டில் தான் பயனாளிகள் அதிகம். அதாவது முத்ரா கடன் திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தமிழ்நாட்டில் தான் பயனாளிகள். தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் எல்லா திட்டங்களையும் எடுத்து பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸ் நம்ம அதிகமாக இருக்கும். எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒன்றுமே செய்யலைன்னு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு தெரியும். வீடுகளாகட்டும், அனைவருக்கும் வீடுகளாகட்டும், அனைவருக்கும் சுகாதார காப்பீடாகட்டும், எல்லாமே தமிழ்நாட்டிற்கு சிறப்பான அளவில் வந்திருக்குது, வரும். ஓகே, இப்போ நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. அதில் வந்து மம்தா பானர்ஜிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்களே பேட்டி. அந்த மாதிரி இல்லைன்ட்டாங்க. மம்தா பானர்ஜி பொய் பேசுகிறாங்க, நாடகம் நடிக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இப்படி பொய் பேசலாமா அப்படின்னு யார் கேட்டது தெரியுமா? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. பொய் பேசுகிறாங்க மம்தா பானர்ஜின்னு காங்கிரஸ், அதாவது இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பற்றி இண்டி கூட்டணியில் இருக்க காங்கிரஸுடைய தலைவர் பேசுகிறது. இதோட என்ன சொல்கிறது?
அப்புறமா அதன் பிறகு மத்திய அமைச்சரை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறுத்து இருக்கிறார், எல்லாரும் மறுத்துட்டாங்க, தவறானது அந்த மாதிரி இல்லை. ஆனால் முதல்ல நாடகம் ஆடுகிறார் மமதா பானர்ஜி, பொய் பேசுகிறார் மமதா பானர்ஜி. ஒரு முதலமைச்சரை அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க, செய்யலை, தெளிவாக சொல்லிட்டாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முழுவதும் பேசிவிட்டு வெளியில் வந்து இப்படி பேசியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் இல்ல சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தான் அவங்க மாறுபடுறாங்க மம்தா பானர்ஜி. அவங்க அதாவது என்னன்னா ஒட்டுமொத்தமா அவங்க 5 நிமிஷம் பேசினாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நான் என்ன அவங்க சொல்றேன்? கேட்டது கூடுதல் நேரம். உங்களுக்கு தெரியுமா சட்ட விதிகள் என்னவோ அவ்வளோதான். இல்ல இப்ப ஃபார்மாலிட்டிக்கு வந்து நான் சொல்றது பேசியிருக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அது. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இல்ல சார், அவங்க நான் ஊர் சொல்றது பிரச்சனை கேளுங்க இல்ல, அந்த சார். ஊர் பிரச்சனை. நான் சொல்றது 5 நிமிஷத்துல எப்படி பேச நான் முடியும்? சொல்றது இப்போ கேளுங்க, முதல்ல புரிஞ்சுங்க. உங்களுக்கு தேர்வு நடக்குது 2 மணி நேரம் தான், உங்களுக்காக 3 மணி நேரம்லாம் ஒதுக்க முடியாது. தேர்வுக்குள்ளே தான் நீங்கள் செய்யணும். தவிர உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு எவ்வளோ இருந்தாலும் அங்கே எல்லாமே கடிதம் மூலமாக வாங்கிப்பாங்க. சாராம்சம் மட்டும்தான் பேசுவோம். ஒவ்வொரு முதல்வருக்கும் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பேசுவாங்க. ஆனால் அவருடைய குறைகள், அவர்களுக்கு என்ன வேண்டும், திட்டங்கள், இது எல்லாத்தையும் எழுத்து மூலமாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா அந்த அரசியல் பண்ணுறதெல்லாம் தவறானது. இந்த மாதிரி அரசியலுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்களும் நம்ம இல்லை. இல்ல இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட தொடர்ந்து வந்து பங்கேற்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கூட செய்தியாளர் சந்திக்கும் போது ஏன் ஒரு முறை என்ன சொல்கிறேன்னா அமெரிக்கா போக வேண்டாமா அப்படின்னு போகல, இன்னொரு முறை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போகல, இன்றைக்கி வேறு ஏதோ காரணம் சொல்லிட்டாரு. என்ன அது? அதான் ஏமாற்றம் அளிக்கிறதுன்றாரு. அறிக்கிட்டோம். போனவங்களுக்கு கூட நீங்க மரியாதை கொடுக்கல. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க, அதுதான் இந்த நாட்டை எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் போகலன்னு அர்த்தம், தமிழர்களின் முதுகில் குத்து விட்டார் முதல்வர்னு அர்த்தம். இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஓகே சார், அதே மாதிரி இப்போ தயாநிதி மாறனை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ட்விட்டெல்லாம் போட்டிருந்தீங்க, என்ன காரணம்? நேற்றைய முன்தினம் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பிரதமரை கேடி என்று சொல்லியிருக்கிறார். கேடி அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து குற்றவாளி, குற்றங்களில் ஈடுபட்டு வருபவர்னு அர்த்தம். ஒரு நாட்டினுடைய பிரதமர் குறித்து ஒரு மக்களவை உறுப்பினர் பேசியது அவதூறு அல்ல, இது வந்து டிஃபமேஷனில் வராது. இட்ஸ் எ கிரிமினல் குற்றம், கிரிமினல் சட்டப்படி குற்றம். அவர் தேசத்துக்கு எதிராக ஒரு பிரதமர் குறித்து இப்படி பேசியிருப்பது நாட்டிற்கு எதிராக பேசியிருப்பதற்கு சமம். இதுதான் சட்டம் சொல்லுது, நாராயணன் இல்லை. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் கடந்த 3 வருடங்களில் பார்த்துருக்கோம், இதே முதல்வர் ஸ்டாலினை இப்படி பேசிவிட்டு அடுத்த நிமிஷம் யாராவது கைது பண்ணாது இருப்பாங்களா? சவுக்கு சங்கர் எதுக்கு கைது பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? முதலமைச்சர் ஸ்டாலினை பேசிட்டு சும்மா விட்டுருவாங்களா? அடுத்த செகண்டு எங்கே இருந்தாலும் ஓடி போய் கைது பண்ணுவாங்களா இல்லையா? தயாநிதி மாறனை அரெஸ்ட் பண்ணட்டும், கைது பண்ணுங்க தயாநிதி மாறனை. எதை வேணாலும் பேசலாமா? அமைச்சர்களை, நிதி அமைச்சரை வந்துச்சு போச்சு, என்ன அது? அப்படி தான் பேசுவார் அவர். மரியாதையாக பேச தெரியாது, நாகரிகமாக பேச தெரியாதா? டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணி இன்னைக்கு வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர், அவர் கேடியா இல்லை பிரதமரை பார்த்து கேடின்னு சொல்கிறவரா? என்ன அது? எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல காவல்துறை கைது செய்திருக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் நேரம் அவருடைய கைதை உத்தரவிட்டிருக்க வேண்டும். ஒரு பிரதமர் குறித்து எப்படி பேசலாம்? ஆளுங்கட்சியாக இருந்தால் எதை வேணாலும் பேசலாம்னு நினைப்பா. அதுதான் நான் அவரை கைது பண்ணணும்னு கேட்டிருக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறையை, முதலமைச்சரை, சென்னை மாநகர ஆணையரை, மத்திய உள்துறை அமைச்சரை, சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை கேட்டிருக்கிறேன், கைது செய்யப்பட வேண்டும். அப்போ தான் மற்றவங்க யாரும் பேசாத இருப்பாங்க. தமிழனுக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறமா என்ன சார் அர்த்தம்? நீங்களாம் தமிழனா? நாகரிகமாக பேச தெரியாது, ஒருமையில் என்ன பேசுறது மத்திய அமைச்சர்கள்? அதனால தான் அவர் கைது பண்ணணும்னு கேட்டிருக்கோம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேரத்துக்கு மிக்க நன்றி. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது.